அசுர அரசனே, என் முன் தோன்றி வாங்க. எனக்கு நீங்கள் உதவி செய்யணும். நான் உங்களை தான் நம்பி இந்த சாத்தாமலைக்கு வந்திருக்கேன். நன்றி அசுர அரசனே, நீங்களே என் உடம்புக்குள்ளே தோந்துட்டீங்க. 10 யானைக்கு சமம். இனி நான் யாருக்காக பயப்பட மாட்டேன். முத வேலையாக மீனாட்சினி அவங்கள வீட்டை விட்டு வெளியே முடுக்கணும். சரி அசுர அரசனே, காந்தாரி என் வீட்டுக்கு வரும்போது நான் அவளை பற்றி யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என் உடம்புக்குள்ளே இருக்கிறீங்க தானே, இதை கூட நான் யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. நம்மளுக்கு உதவி செய்ய அசுர லோகத்துலேருந்து ஒருத்தர் வராங்களா? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஐயோ, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படி வெறும் ஜாலியாக இருக்குது. எங்கே அந்த மீனாட்சினி எங்கள் வீட்டிலே காணோம். ஃபஸ்ட்டு அவளை தேடலாம், அப்புறமா நம்ம சந்தோஷமாக இருக்கலாம். ஆடலாம், பாடலாம், ஓடலாம். அவள் சொல்லாமல் செய்யாமல் கணேஷ் போயிட்டாலும், சொல்லாமல் போனாலும் சந்தோஷம்தான், சொல்லிட்டு போனாலும் சந்தோஷம்தான். ஃபஸ்ட்டு இவள் எங்கே காணும்னு தேடணும். அப்புறமா என் ஃப்ரெண்டு காந்தாரி வரத்து இந்த வீட்டு மூத்த கேள்விக்கிட்ட சொல்லணும். உங்ககிட்ட வா மீனாட்சினி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துடு, சரியா? ஏன்னா என் ஃப்ரெண்டுங்க ஊற்றி வர காந்தாரின்னு. அவனால நீ பேசுவியா இல்லை அவள் சக்தி உனக்கு தெரியாதுன்னா எனக்கு தெரியலக்கா. மீனாட்சினி, எங்கே இருந்தாலும் சீக்கிரம் வந்துடு. நான் கூட நிறைய பேசணும். அதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறேன். அதுக்குள்ளே இந்த தாய்க்கிழி எங்கன்னு போய் தேடணும். அவகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த கெல்ட்டுக்கிட்ட வேதாஸ்ரீக்கிட்ட எங்கிறான்னு தேடலாம். இங்கேனா சரி மூளில் பார்க்கலாம். எங்கே? இங்கேயும் அவளை காணும். இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஓ, இங்கே இருக்குதா? அம்மா, என் ஃப்ரெண்டு இங்கே வர சொல்லி மையா இப்போ நான் எங்கடி போயிருந்தேன்? என்னது ஃப்ரெண்டு வர? நீண்டி மையா, வீட்டில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரியும் தானே. ஃப்ரெண்டு வரா சொல்கிற? வீட்டில் நடக்கிற பிரச்சனையே தாங்க முடியல மாயா. உன் ஃப்ரெண்டு வரா, யார் வரா, எனக்கு என்ன? ஐயோ, போ. இல்லைம்மா அம்மா, இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ரொம்ப வருஷம் கழிச்சு என்னை பார்க்க வராங்க. நீங்கள் பர்மிஷனை கொடுத்தா நான் அங்கேயே தங்க வச்சிருவேன். என்னம்மா சொல்கிறீங்க? தயவு செஞ்சு வேணாம் மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. நான் நல்லபடியாக இருந்து பார்த்துக்கிறேன். சரி இருந்து வா, சொல்லு. ஒரு நிமிஷம். 2 நாளைக்கு நான் 2 நாளைக்கு 2 பசங்களோட காரியம் இருக்குது, மறந்துடாது, சரியா? அவன் ஃப்ரெண்டு வர வச்சிரு. ஞாபகம் இருக்கட்டும், நாளைக்கு எல்லாருமே வரணும். என் பையனுக்கெல்லாம் சொல்லிடு. நாளைக்கு கோதாவரி ஆற்றுக்கு போய் என் 2 பசங்களுக்கு போய் திதி கொடுக்கணும். ஞாபகம் இருக்கட்டும் அம்மாயா. சொல்கிறத விட்டுட்டு ஃப்ரெண்டு கிட்ட கூத்தாட மறந்து சொன்னவள் தான். சரியம்மா, நான் எல்லா சாருக்கும் சொல்லிடுறேன். நானும் இருக்க பிரச்சனை இருக்குது, காரியம் கருமாதிரம் சொல்லு. 2 பசங்க போய் தொலைஞ்சி விட்டுக்கிட்டு எங்களுக்கு இப்போ தான் வேணும் காரியம். இந்த மீனாட்சினி காலேருந்து ஆளவே காணுமே. எங்கக்கிறா? ஒழுங்கு இந்த பக்கம் என்ன கிராலா போய் பார்க்கலாம். இங்கேயும் காணோம். கார்டனில் பக்கமாக போகிறாளா கிராலா பார்த்துறாளா? ஐயோ, இங்கேயுமே காணுமே. ஒழுங்கு எங்கே போயிருக்கோம் அந்த மீனாட்சினி? ஒருவேளை சொல்லாமல் என்னாச்சு பையன் பார்க்கறது போயிட்டாலும். வீட்லேயும் காணோம். இந்த வேதாசிரியர் கேட்டால் தெரியான்னு தான் சொல்லாது. ஒருவேளை அவள் சைத்தாமலைக்கு போயிருக்கிறாளோ? ஒருவேளை என்ன அவள் நாகமலைக்கு போயிருக்கிறாளோ? நாகமலை அவள் பூர்வீக சொத்து, அங்கே போனாலும் போயிருப்பா. ஆனால் உள்ளே அனுமதிக்க மாட்டாங்களே. ஏன்னா அவள் நாகமலை ஒரு பூர்வீகமான தெய்வ ராஜ்யம் வந்து, இவ ஒரு பேய். இவ எப்படி உள்ளே போக முடியும்? ஐயோ அம்மா, என் ஃப்ரெண்டு வந்துட்டா.
சீக்கிரம் வாங்க. வந்துட்டா என் காந்தாரி வந்துட்டா. அதே நட, அதே பாவனம். வா காந்தாரி, உனக்காக தான் காத்திருக்கேன். அம்மா, என் ஃப்ரெண்டை பார்த்தீங்களா? இவன் தான் என் பேர் கங்கா. ரொம்ப தூரத்துலேருந்து வரா. இவளுக்கு பின்னாடி நடக்கிறது ரொம்ப பிடிக்குமா? ஏன் கொஸ்டின் கேட்காதீங்க. வாம்மா, நல்லா இருக்கியா? உள்ளே போ, உள்ள பேரே ஸ்டேடு. நான் இவங்ககிட்ட பேசிட்டாரு. அம்மா நீங்கள் பாருங்கள். நான் வந்துட்டேன். 2000 வருஷம் பழமையான என் தோலை புதுமைப்படுத்தி இந்த வீட்டோட சாபத்தை பெருகத்துக்கு இந்த வீட்டில் நான் காலடி வச்சுட்டு இனிமேல் பார்க்கலாம் இந்த வீடா நானா. சுடுகாடாக போகுது இந்த வீடு.